முதல்ல வந்து டார்க் நெக் வந்து எதனால வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். டார்க் நெக் வந்து எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா, சன் எக்ஸ்போசர் அதாவது வந்து வெயில்ல சன்ஸ்க்ரீன் போடாம நீங்க அதிகமா சுத்துனாலோ, இல்ல செகண்ட் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னா வெயிட்டா வந்து செயின் போடும்போது அதனாலயும் உரசி வந்து ஒரு சில பேத்துக்கு டார்க் நெக் வரும். தேர்டு வந்து அகாந்தசிஸ் நிக்ரிகன்ஸ் அப்படின்னா, நீங்க ஓவர் வெயிட்டா இருந்தாலும், இல்ல உங்க பிளட்ல வந்து சுகர் லெவல் ஜாஸ்தியா இருந்தாலும் வந்து உங்களுக்கு டார்க் நெக் வரும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா, நெக்கு மட்டும் டார்க்கா இருக்காது. ஆம்பெட்டு, அப்புறம் பிரைவேட் ஏரியாஸ், எல்போஸ், நீஸ் இந்த எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அகாந்தசிஸ் நிக்ரிகன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டார்க்கா தான் இருக்கும். அது மாரி பார்த்தீங்கன்னா, இது நார்மல் டார்க் நெக் மாரி இருக்காது. இது எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல நெக்ல வந்து தோல் வந்து தடிச்ச மாரி இருக்கும். உங்களுக்கு தொட்டாலே தெரியும் அது வந்து ஹார்டா இருக்கிறது. அது மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க்கா இருக்கும். நான் வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்றேன். அடுத்து 4த் பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலயும் அதாவது பிரெக்னன்சி டைமில் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து ட டார்க் நெக் வரும். ப்ளஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டார்க் நெக் வரும். இன்னொரு ரீசன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து அதனால் எடுத்துக்கிற மெடிசன்ஸ்னாலையும் பார்த்திங்கன்னா டார்க் நெக் வரும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எதனால டார்க் நெக் வருது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதோடு சேர்த்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனும் ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சன் எக்ஸ்போசர்னாலேயோ இல்லை ஃப்ரிக்ஷன்னாலேயோ இல்லை வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து டார்க் நெக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நான் சொல்ல போகிற ரொட்டீனை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அகாந்தசிஸ் நிக்ரிகன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளட்டில் வந்து சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஆனால் வந்து 2 மந்த்ஸ்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சதுனால இந்த வீடியோ வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். 100% போலினாலும் அந்த டார்க்காக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலருக்கு நல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு. எனக்கு வந்து எதனால வந்து டார்க் நெக் வந்துச்சுன்னா, ப்ரெக்னன்சி டைமில் தான் வந்து எனக்கு டார்க் நெக் வந்தது. நான் வந்து லாஸ்ட் ஏப்ரல் வரைக்குமே வந்து பாப்பாவுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ 2.5 இயர்ஸில் வந்து என்னால் எந்த விதமான ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ண முடியல. லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணேன். என்னோடய ஸ்கின் வந்து அந்த பழைய டோனுக்கு வந்துருச்சு. ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு ஃபேஸில். ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சு. பட் ஆனால் நெக்கில் இருக்கிற பிக்மெண்டேஷன் வந்து மட்டும் குறையவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து கிளைகோ 6 க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் நெக்குக்கும் ஆம்பெட்டுக்கும் அதில் எனக்கு வந்து நல்லா ரிசல்ட்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால் வந்து ஆனால் பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக தீந்துரும். சரி அதனால் இந்த டைம் வந்து இந்த மினிமலிஸ்ட்டோட கிளைகாலிக் ஆசிட் டோனர் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மந்த்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உள்ளங்கையில் எடுத்துகிட்டு அதை 2 கையிலையும் உள்ளங்கையில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே கழுத்தில் வந்து ஒத்தி எடுத்துக்கணும். நைட் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒத்தி எடுத்துட்டு அது நல்லா ஸ்கின்ல அப்சார்வ் ஆனதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, பில்கிரிமோட செரமைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஒரு நல்ல கொஞ்சம் ஹெவியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். இந்த ரொட்டீனை தான் நான் 2 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து கிளைகஹாலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணதுனால ஆல்டர்னேட் டேஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் வந்து கிளைகஹாலிக் ஆசிட் வந்து உங்கள் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்குக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணால் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து இரிட்டேஷனோ இல்லை ரெட்னஸோ வராமல் இருக்கும். எடுத்த உடனேயே வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணீங்க இல்லை ஆல்டர்னேட் டேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இரிட்டேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி கிளைகஹாலிக் ஆசிட் டோனர் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட் டேஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பிக்மெண்டேஷனை விட வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எனக்கு வந்து இந்த மினிமலிஸ்ட்டோட கிளைகாலிக் ஆசிட் டோனர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மாடல் இல்லை. ஆர்டினரியில் வந்து இருக்குது. ஆர்டினரியில் வந்து ஒரு நாசல் மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களால் ஆர்டினரி அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஆப்ஷன். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இது மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து 2 மந்த்ஸில் வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடச்சிருந்தது. உங்களுக்கும் வந்து டார்க் நெக் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.